கர்த்தர் என்ன பார்த்துக்கிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் என்ன பார்த்துக்கிட்டோம். அதனால பாஸ்டரும் சில சபையிலும் விசுவாசிகளும் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போயிட்டாங்க. இதுக்குள்ள இவருக்கு யாரோ வந்து சொல்லிட்டாங்க, உன் பெஞ்சாதி ஞானஸ்தானம் எடுக்க போயிருக்கிறான்னு. இவர் ஒரு கையில ஒரு அருவாள், ஒரு கையில ஒரு பெரிய கம்பு எடுத்துக்கொண்டு வீட்டு வாசல்ல நின்று அவ வந்தா நான் என்ன செய்யறேன் பார் அப்படின்னு சொன்னான். இந்த அம்மா ஒரு பையில அந்த நனைஞ்ச துணி, ஒரு பையில கையில வேதாகம் வச்சுட்டு தூரத்துல வருது, ஜெபம் பண்ணிக்கிட்டே வருது. ஆண்டவரே, நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் அல்லவா, நான் உம்மோடு அல்லவா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், மீதியெல்லாம் நீர் பார்த்துக்கிடுன்னு சொன்ன உடனே அந்த ஆளு பக்கத்துல வந்த உடனே எங்க இருந்து வர சொல்லி ஞானஸ்தான் எடுத்துட்டு வரேன். இன்னொரு தடவை எடுப்பியா? அந்த அம்மா சொல்லிச்சு, நிச்சயமா இன்னொரு தடவை எடுக்கவே மாட்டேன். அப்ப வீட்டுக்குள்ள போ. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. இதுக்கு போயிட்டு நம்ம பயப்படணுமா என்ன? அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்றதுனால அவருக்கு தெரியும் எப்படி அதை டேக்கிள் பண்றது. He knows, he knows, he knows. அல்லேலூயா. அதனால மார்க் பனாவோ. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தான் போகுது. இதை நாம பார்க்கத்தான் போறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். மார்க் பனாவோ, மார்க் பனாவோ, மார்க் பனாவோ. நீங்கெல்லாம் கட்சி கூட்டத்தெல்லாம் பார்த்தது இல்லையா? உங்க ஊர்ல அப்படி சைக்கை பண்றது இல்லையா? மார்க் பனாவோ கத்துறான் கிளியிற மாதிரி, கொஞ்சம் கையை உயர்த்தி தைரியமா மார்க் பனாவோ, மார்க் பனாவோ, मार्ग बनाओ, मार्ग बनाओ, मरुभूमि में मार्ग बनाओ, मरुभूमि में मार्ग बनाओ, मार्ग बनाओ, मार्ग बनाओ, मार्ग बनाओ, मार्ग बनाओ, मरुभूमि में मार्ग बनाओ, मरुभूमि में मार्ग बनाओ, मार्ग बनाओ, मार्ग बनाओ, मानव यीशु को जाने, मार्ग बनाओ, मार्ग बनाओ, मानव यीशु को जाने, ओ मार्ग बनाओ, मार्ग बनाओ, मानव यीशु को जाने, मार्ग बनाओ, मार्ग बनाओ, मानव यीशु को जाने। अंधकार की योजनाएं, अंधकार की योजनाएं असफल हो जाए, असफल हो जाए, असफल हो जाए, असफल हो जाए। ओ महिमा महिमा स्वर्ग में महिमा, महिमा महिमा पृथ्वी पर हो जाए, महिमा महिमा स्वर्ग में महिमा, महिमा महिमा पृथ्वी पर हो जाए, महिमा यीशु की, महिमा यीशु की, महिमा सबको எல்லாரும் महिमा यीशु की, महिमा यीशु की, महिमा यीशु की, महिमा यीशु की। हालेलुया, 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 महिमा यीशु की। எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா.
என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இன்றைய செய்தியின் தலைப்பாக ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். ஐ மஸ்ட் பி யூஸ்ஃபுல். நான் உபயோகப்பட வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆங்கிலத்திலோ தமிழிலோ சொல்லலாமா? நான் உபயோகப்பட வேண்டும். எல்லாரும் மறுபடியும் சொல்லலாம். ஐ மஸ்ட் பி யூஸ்ஃபுல். கையை கீழே போட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய பெரிதான ஒரு நோக்கம், ஆண்டவருடைய பெரிதான சிந்தை என்னை குறித்தும் உங்களை குறித்தும் ஒவ்வொரு தனி நபனை குறித்தும் ஒவ்வொரு வாலிப பெண்ணை குறித்தும் ஒரு வாலிப பையனை குறித்தும் இதுவாயிருக்கிறது. நாம் உபயோகம் பட வேண்டும் என்று. இந்த வார்த்தையை குறித்து தெளிவான காரியத்தை இயேசு ஒரு சாதாரணமான வசனத்தோடு கூட நாம் கேட்கிற அந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும், வெளியே கொட்டப்படுவதற்கும், மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. வேறொன்றுக்கும் உதவாது. ஒரு சாதாரண காரியத்தை எடுத்து வைத்து ஒரு மேலான காரியத்தை பிரசங்கிப்பதிலே இயேசுவை போல் ஒருவரும் நிபுணர் ஆகுவதில்லை. ஹல்லேலூயா. The everyday usage என்று சொல்ல வேண்டும். The salt is on everybody's table. Salt is in the life of a mankind all through. Whether he is an educated person or an uneducated man, whether he is black or white, whether he is rich or poor, salt is very commonly used by everyone. எல்லாராலும் உபயோகப்படுத்தப்படுகிற, எந்த நிலைமையில் இருந்தாலும் உபயோகப்படுகிற ஒரு சாதாரண உப்பை குறித்து ஆண்டவர் ஒரு தெளிவான காரியத்தை இங்கே அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள். Everybody, those who follow Jesus must be useful. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற அர்த்தம். ஒவ்வொருவரும் உபயோகப்பட்டு தான் ஆவீர்கள் என்பதை ஆண்டவர் திட்டமாக விளக்குகிறார். ஒருவேளை உனக்கு பேச தெரியாமல் இருக்கலாம். போன வாரத்திலே எனக்கு தெரியாத ஒரு நண்பர் என்னுடைய அலுவலகத்திற்கு போன் பண்ணினார். நான் அவரை பார்த்ததில்லை. அவர் சொன்னார், I am in Kathmandu now. I would like to visit your place என்று சொன்னார். நான் இப்பொழுது காட்மண்டுலே வந்திருக்கிறேன், நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னார். நான் கேட்டேன், how do you know me? என்னை எப்படி தெரியும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், somebody talked about you a lot. அதிகமாக உன்னை குறித்து பேசினார்கள், ஆகையினால் உன்னை பார்க்க வேண்டும் என்று நான் வாஞ்சையா இருக்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், தாராளமாக வரலாம் என்று.
அவர் எப்படியோ தட்டு தடுமாறி 3 நாட்கள் பிரயாணம் செய்து நான் இருக்கிற இடத்திற்கு வந்து சேர்ந்தார். From Nepal to Bihar it normally takes 27 hours. 27 மணி நேரத்தில் நான் இருக்கிற இடத்துக்கு பஸ்ஸில் வந்து விடலாம். ஆனால் அவர் 3 நாட்களாக தட்டு தடுமாறி என்னிடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவருடைய தகப்பனார் ஒரு சர்தார்ஜி சிங், அவருடைய தாய் ஒரு ஜெர்மன். ஆகையினால அவர் பெயர் ரால்ஃப் சிங் என்று சொன்னார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ரால்ஃப் என்று சொல்வது சாதாரணமாக ஐரோப்பியர்களுக்கு தருகிற பெயர், சிங் என்பது இந்தியாவில் காணப்படுகிற பெயர். எப்படி என்று கேட்டபோது அவர் சொன்னார், my father was a சர்தார்ஜி, my mother was a German, so I am here என்று சொன்னார். அவர் வந்து சொல்லி அவருடைய பெயர் என்ன என்று நான் கேட்டேன். வந்தபோது அவர் அந்த பெயரை சொல்வதற்கு எடுத்துக்கொண்ட நிமிடங்கள் 7 minutes. It took 7 minutes. ஏனென்றால் அவருக்கு அவ்வளவு கொன்னை வாய். அவர் நான் உன் பெயர் என்ன என்று சொன்ன போது என் சகோதரர்கள் அவர்களை அறிவார்கள். எனக்கு ஏன் தான் இவரிடத்தில் பெயர் கேட்டோம் என்று ஆகிவிட்டது. நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை. 7 minutes. He took 7 minutes to tell his name. தன்னுடைய பெயரை சொல்வதற்கு அவருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரம் 7 நிமிடங்கள். எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. அவரிடத்தில் நான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எதற்காக வந்தீர்கள், எதற்காக என்ன செய்தீர்கள் என்று. அவர் சொன்னார், I came all the way bringing a German team to Nepal so that I can teach Bible in the surrounding. அங்க இருக்கிற சூழ்நிலையில ஜெர்மன் நாட்டிலிருந்து ஒரு டீமை கொண்டு வந்து அவர்களுக்கு வேதம் கற்றுக் கொடுப்பதற்காக வந்தேன். வந்த அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். அவர்களுக்கு வேதம் படித்துக் கொடுத்தேன். அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்ததினால் உன்னிடத்திற்கு வந்தேன் என்று சொன்னார். அதை சொல்வதற்குள் எத்தனை நிமிஷம் ஆயிருக்கும் என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சில வேளைகளை எனக்கு பொறுமையை கிருபையாய் தந்திருக்கிறார் என்று சொல்லுவேன். அவர் அதை சொல்லி முடித்ததற்குள் அவருக்கு என் மனைவி சொன்னால் என்னிடத்தில் சரியாகத்தான் பேசுகிறார், உங்களை கொண்டால் தான் அதிகம் கொன்னுகிறார் என்று. மற்றவர்கள் சொல்வார்கள் கொன்னுவாயர்களை கொண்டு வந்தால் இவர் குணமாக்குவார் என்று. என் மனைவி தலைகீழாக சொல்லுகிறார். என்னை பார்த்தபோது he was so nervous and he couldn't talk and he was suffering like anything. அப்பொழுது நாங்கள் அந்த இயர் எண்டில், அல்லது ஃபர்ஸ்ட் ஜனவரியில் we had a camp fire. நடுவில் தீயை போட்டு கொளுத்தி விட்டு அங்கே எல்லாருமாக சுற்றி இருந்து நாங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறது ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலே நடத்துகிற காரியம். ஏனென்றால் now in Bihar where we are it is 4 degrees. நாங்கள் இருக்கிற இடத்துல இன்றைக்கு என்னுடைய காலையில் என்னுடைய மனைவி போன் பண்ணினாள். நாங்கள் இருக்கிற இடத்துல 4 டிகிரி சென்டிகிரேட், எலும்பையும் துளைக்கிறதான குளிர். அதனால பெரிய பெரிய கட்டைகளை போட்டு எரித்து அதை சுற்றி உட்கார்ந்து பாட்டு பாடி நாங்கள் ஆண்டவரை ஆராதித்து நாங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிற நேரம். And some young people came out very nicely and it was a blessed time. இவரும் அங்கே வந்து உட்கார்ந்திருந்தார். அவர் சொன்னார், ஜெபக்குமார், I want to sing a song and say something என்று சொன்னார். நான் நினைத்தேன் இன்னைக்கு ஆல் நைட் பிரேயர் தான் என்று. ஏனென்றால் இவர் பேரை சொல்வதற்கு 7 நிமிஷம் ஆயிற்று. இவர் போய் பாட்டு பாடி இவர் சாட்சின்னு சொன்னார் என்றால் நிச்சயமாக இன்றைக்கு ஆல் நைட் பிரேயர் தான். குளிர் கொல்லுகிறது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? He took his guitar and when he started singing, it was such a beautiful way and without any mistake, without any trouble, ஒரு சின்ன கொன்னுதல் இல்லாமலும் அவர் பாடி முடித்து தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி முடித்து விட்டு அவர் அமர்ந்த போது எனக்கு மிகுந்த சந்தோஷம். எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்தார். நான் கேட்டேன், ரால்ஃப், you did a marvelous job. How did you do it? நான் சொன்ன தெரியாம கேட்டேன். ஏன் என்று சொல்கிறேன் என்றார். ஏன் சொல்றேன்னா, பலவீனங்களும் எப்ப போயிரும் தெரியுமா? அவரை மகிமைப்படுத்தும் போது. You may not be useful in different ways because of your infirmity, but if you decide that I am an useful vessel according to his plan, then definitely God will make use of you. நீ மாத்திரம் நினைத்துக் கொண்டு தேவனுக்கு நான் உபயோகமான பாத்திரமாகத்தான் தேவன் என்னை பார்க்கிறார் என்று நீங்கள் நினைக்க ஆரம்பித்தால் நீங்கள் நிச்சயமாக மிகுந்த உபயோகம் உள்ளவர்களாக போய்விடுவீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல